பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த 2024ஆம் ஆண்டில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடந்த 5 மாதங்களாக நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வந்து இன்று 6ஆம் மாதம் 1ஆம் நாளை காண கிருபை செய்திருக்கிறார். இந்த ஆண்டு துவக்க நாள் முதல் இந்த 5 மாதங்கள் வரை அனுதினமும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதை குறித்து ஒரு எதிர்பார்ப்போடு ஆவலோடு காத்து கொண்டிருக்கலாம். எப்போது எனக்கு இருக்கிற இந்த வனாந்தர வாழ்க்கை மாறும் என்று நாம் ஆவலோடு காத்து கொண்டிருக்கலாம். இன்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் நமக்கு சொல்கிறதாவது, வனாந்தரத்திலிருந்து கூப்பிடுகிற சத்தம் உண்டாகும். அது என்ன சத்தம் என்றால், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானவை செவையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று என்பதாகும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும் போது, தேவனுக்கு பாதையை செவைப்படுத்தும் போதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும். நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிற சகல மலை போன்ற பிரச்சனைகள் தாழ்த்தப்படும். நம் முன்னேற்ற பாதையில் உள்ள தெளிவற்ற கோணலான குறுகலான பாதைகள் எல்லாம் செவையாக்கப்படும். கர்த்தரின் மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வெளியரங்கமாகும். அதை மாம்சமான யாவும், அதாவது நம்முடைய சத்துருக்களின் கண்கள் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாகும் என்றும் ஏசாயா தீர்க்கதரிசி நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். எனவே நாம் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமான வழியில் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால், வனாந்தரத்திலிருந்து கூப்பிட்ட சத்தத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, வனாந்தரத்திலிருந்து கூப்பிடுகிற சத்தத்தின்படி உம்முடைய மகிமை எங்கள் மேல் வெளியரங்கமாகும்படியும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும்படியும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று எங்கள் தேசத்தில் நடைபெறுகின்ற 7ஆம் கட்ட தேர்தலுக்காக நாங்கள் பாரத்தோடு, வேதனையோடு, கவலையோடு உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். வட மாநிலங்களில் 57 தொகுதிகளில் நடைபெறுகின்ற தேர்தல்களில் உம்முடைய வல்லமையின் கரம் செயல்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் இந்த நாளை கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.